வணக்கம். இன்றைய வானிலை தகவல். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால், புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தமிழகத்தில் எதிர்பாருங்க. பகல் நேரங்களில் ஒரு சில மாவட்டங்களில் வெயில் தீவிரம் அதிகரித்து காணப்பட்டாலும் மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே போல தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் கனமழை எதிர்பார்க்கலாம். அதே போல தமிழகத்தில் அடுத்து வரப்போகிற 4 நாட்களுக்கு கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2ஆம் மாதத்தில் வானம் பொதுவாக மேக மூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த மாதத்தில் பதிவான மழையளவு: கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் தலா 8 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நாமக்கல், தருமபுரி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தலா 8 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சேலம், நீலகிரி மாவட்டத்தில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ஈரோடு, தேனி, தேக்கடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தென்காசி, ஈரோடு மாவட்டத்தில் தலா 4 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நீலகிரி, கெட்டி, சேலம், எடப்பாடி, நீலகிரி, குந்தாப்பா, திருச்சி விமான நிலையம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், திருப்பூர், பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தஞ்சாவூர், தருமபுரி, தென்காசி, திருவள்ளூர், ஈரோடு மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. அதே போல செங்கல்பட்டு, நாமக்கல், கோயம்புத்தூர், திருவள்ளூர், சென்னை மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களை தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.